ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். டுடே ரெசிபி என்னென்னு பார்த்தோன்னா சிக்கன் பிரியாணி தான். அதை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 5 பெரிய சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணது, 3 டொமேட்டோ அதுவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 4 க்ரீன் சில்லி, தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கணும். நான் இங்கே 1 kg பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக நான் 4 டம்ளர் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை சோப் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் கர்ட் வச்சுருக்கேன். அது தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பே லீவ்ஸ் 4, சின்னமன் 3, க்ளோவ் 4, கார்டமம் 4 வச்சுருக்கேன். அடுத்து கரம் மசாலா என்னென்னு பார்த்தோன்னா பியூர் சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அண்ட் பிரியாணி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா வச்சுருக்கேன். சிக்கன் 1 kg வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பிரியாணி செய்கிற பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் வச்சுருக்கணும். அதெல்லாம் 1 by 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்கிறது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆனியன்ஸ் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோடய சேர்த்து நான் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா சாட்டட் பண்ணுறேன். அது பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆஸ்மல் போனதுக்கப்புறம் நான் அதோட டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா சாட்டட் பண்ணிக்கிறேன். ராஸ்மல் போனதுக்கப்புறம் நான் வச்சுருக்க மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வச்சுருக்க கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன்.
2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்க பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு அடுத்து நான் 4 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிறோம். அதுக்கடுத்து அதில் நம்ம வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிறோம். அப்போ தான் மசாலாலாம் அதோட ஒன்று சேரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு அதை கொஞ்சம் நம்ம வேக விடுறோம். அதுலேருந்தே தண்ணி வரும், அதனால் அதை கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடுவோம். ஃபைவ் டு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன்.
நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபைனலாக ஒரு கிளறி விட்டுக்கிறோம். கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க விடுறோம். வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா இன்னும் கிளறி விட்டுட்டு அதை நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் அதில் ஒரு வெயிட் வச்சு நம்ம மூடுறோம். வெயிட் வச்சு மூடினதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அதை நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு கிளறி விடுறோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அது நல்லா நம்மளுக்கு வெந்துடுச்சு. பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு.